தற்போதைய செய்தி. நாகையில் 44 பேரின் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நாகையில் கல்லூரி மாணவர்கள் 44 பேரின் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முறையான ஆவணங்களின்றி இயக்கிய கல்லூரி மாணவர்களின் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 18 வயதுக்கு கீழ் உள்ள மாணவர்கள் இயக்கிய இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வட்டார போக்குவரத்து அலுவலர் காஞ்சனா தலைமையில் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு செய்தியாளர் லெனின் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லெனின், முழு விவரம். கனிமொழி, நாகப்பட்டினம் நகர பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் உரிய ஆவணங்களின்றியும் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துவதாகவும் இதன் காரணமாக அதிக அளவில் விபத்து ஏற்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. இதனையடுத்து நாகப்பட்டினம் வட்டார போக்குவரத்து அலுவலர் காஞ்சனா தலைமையில் இன்று தெச்சி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி முன்பு வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றியும் தலைக்கவசம் இல்லாமலும் செல்போன் பேசிக்கொண்டும் 18 வயதுக்கு குறைவானவர்கள் இயக்கப்பட்ட இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு அதிகாரிகள் கொண்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி லெனின்.